மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய சேனலில் ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பார்த்து 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சிறப்பாக காணலாம். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் 20 ஏக்கர் நன்றாக வசதி வாய்ப்பாக வள வைக்கும். அரசு பதவி, அரசு வேலை, அதிகார பதவியில் அமர வைக்கும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு வசதி வாய்ப்பில் குறைவு இருக்காது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்னு செல்ல வச்சிடும். வட்டி மேல் வட்டி கட்ட வச்சிடும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் பயம், பதற்றம், மற்றவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் சொத்துக்களை அனாமுத்தா பிடுங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசிக்கு 6, 11ஆம் வீட்டின் அதிபதி. ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உள்ளூர் வேலையோ, வெளியூர் வேலையோ, வெளிநாடு வேலையோ வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். நீங்களே கஷ்டப்பட்டு உழைத்து கை நிறையா பணம் சம்பாதிக்க போகிறீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் அடுத்த 1.5 மாத காலம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த 1.5 மாத காலம் தீரும். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது நீங்கள் அதிகாரமாக இருப்பீங்க. உங்களை கட்டுப்படுத்துவதற்கு, அதிகாரம் செய்வதற்கு மற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களே உயர் அதிகாரியாக நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது 2 வீலரோ 4 வீலரோ, வீட்டு மனையோ, விவசாய நிலமோ புதிதாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ லோனு போட்டுனாச்சும் கடன் வாங்கினாச்சும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு செவ்வாயுடைய பலம் முழுமையாக உங்களுக்கு செயல்பட போகிறது. புதிதாக ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம். விவசாயிகள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா பழைய கடன்களை கொடுத்து அடைப்பதற்கான வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் செல்லும்போது பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்கு 9ஆவது வீட்டிலே ராகு செல்கிறார். அப்போ ராகு செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். வெளிநாடு சார்ந்து, வெளியூர் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். வெளியில் போய் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும். கோவில் சார்ந்து நீங்கள் பயணங்கள் சென்று வரலாம். ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது கொஞ்சம் உடல் உஷ்ணமாகும்.
மன அழுத்தம், கண் வலி, கை கால் உடம்பு வலி, இப்படிலாம் வந்து வலி வேதனையும், அதிகமான பயண போக்குவரத்து அலைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் பிற்பாதி நாட்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்வை 4வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வீடு, நிலம், சொத்து, வண்டி வாகனம், ஆடு மாடு வழியில் பார்த்திங்கன்னா செலவுகள் ஏற்படும். புதிதாக ஆடு மாடு வாங்கலாம், பழைய வண்டி வாகனங்களை ரிப்பேராக இருந்துச்சுன்னா புதுப்பிக்கலாம், அல்லது மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். பழைய வீடாக இருந்துச்சுன்னா வீட்டை வந்து புதுப்பிக்கலாம். 4ஆம் இடம் சார்ந்து வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம் சார்ந்து சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு பத்திரங்களை திருப்பி வாங்கிடலாம். நன்மைகளும் உண்டு, அதன் வழியில் கடனும் உண்டு. ஜென்ம ராசியிலே செவ்வாய் நின்று நேர் 7ஆம் பார்வையால் கலத்தரஸ்தானத்தை பார்வை திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம், நண்பர்கள், கூட்டாளிகளிடம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும். நீங்கள் வந்து பிடிவாதமாக கோபதாபத்துடன் செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் சில வந்து விரோதம், பிரச்சனை ஏற்படும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை மிதுன ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அடுத்த 1.5 மாத காலம் பார்த்திங்கன்னா அது வந்து தீர்வுக்கு வரும். உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். 8வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகன வழியில் இன்சூரன்ஸ் மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டு. அதே மாதிரி அம்மா, பாட்டி, மனைவி வழியில் சீர்வரிசை சொத்துக்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, ப்ரமோஷன் அடுத்த 1.5 மாத காலம் எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி வேலை சார்ந்து, பதவி உயர்வு சார்ந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் தீரப்போகிறது. நல்ல சம்பாத்தியம், வருமானம் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. பயன்படுத்தி வெற்றி பெறலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.